வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு இடத்த தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். எந்த இடம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. குட்டீஸை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தோஹா ஃபெஸ்டிவல் சிட்டி தாங்க. அங்கே தான் போயிட்டு நாங்கள் ஃபன் பண்ண போகிறோம். அங்கே நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறேன். அதோட நாங்கள் ஒரு மிஸ்டேக்கும் பண்ணியிருந்தோம். ஒன்றும் இல்லை, நிறையவே இருந்தது. அதுவுமே என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் அந்த இடம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன டைமிங்கு, என்ன மாதிரி ஆஃபரு, ஸோ எதெல்லாம் நல்லா இருக்கும், எது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா டிப்ஸும் வந்து சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இதை மிஸ் பண்ண. இந்த இடத்த வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து செகண்ட் டைம் தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் முன்னாடி என்ன தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பையன் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் கிளம்பியிருந்தோம். அதனால அங்கே ரீச் ஆக 3 மணி ஆயிடுச்சு. ஆனால் இது ஓப்பன் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி. அதனால இந்த தடவை அந்த மிஸ்டேக்கு முதல்ல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கூல்லேயே வந்து பிக்கப் பண்ணி டேரெக்டாக நாங்கள் கரெக்டாக 2 o'clock அங்கே ரீச் ஆகிற மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸும் நாங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி கத்த ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன உள்ளார போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அதுக்குள்ளார நிறைய சொதப்பல்கள், அதெல்லாம் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் தடவை நாங்கள் வந்து 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதனால இடமும் மறந்து போச்சு. சரி ரூட் மேப்பை பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா அங்கேயும் சரியாகவே எனக்கு தெரியல, கிளியராக இல்லை அப்படின்ட்டாரு. அப்புறம் பக்கத்தில் கடையில் கேட்டுட்டு செகண்ட் ரைட்டு, அதுக்கப்புறம் டவுனு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு கிளம்பியாச்சு. விசாகன் குட்டி, நம்ம போகிற இடத்தோட ஃபர்ஸ்ட் க்ளூ கூட என்னச்சுரி? ஆங்கிரியா? சார் கோவப்படாதீங்க சார், என்கிட்ட கோவப்பட்டு அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்லை. அடுத்த க்ளூ பேர்டா? ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க, அந்த இடம்தான். வேர்ல்டா? என்ன மகனே சொல்லு. ஆங்கிரி பேர்ட்ஸ் வேர்ல்ட். ஆமாம், அங்கே தான் போகிறோம், வாங்க. அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு புது ரைடு இல்ல ஏதாவது பில்ட் பண்ணிருக்காங்களான்னு தெரியல, அதனால புதுசா எது இருக்குன்னு போய் பார்ப்போம். வா வாங்க வீடியோக்குள்ளார போலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போலாம். அது ஆல்ரெடி அம்மா சொல்லிட்டேன், பரவாயில்ல போவோம் வாங்க. இது செம்மையா இருக்கும் வீடியோ. பாருங்க, நீங்களும் ஒரு தடவை வந்து பாருங்க, செம்மையா இருக்கும். நம்ம போகிற ஆங்கிரி பேர்ட்ஸ் வேர்ல்டில் வந்து என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னா ஃபண்டாஸ்டிக் மண்டே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த பாருங்க 69 ரியாலுக்கு வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்து 2 மணிக்கு மேலே வந்து ரைடு என்ஜாய் பண்ணிக்கலாம். இருந்து பார்ப்போம் இல்லையா அந்த ஆங்கிரி பேர்ட்ஸ் வேர்ல்டு. இது அந்த இது இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ கீழே டவுன் போகணும். இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா மண்டே மட்டும்தான் இருக்குது. 69 ரியாலுக்கு வந்து இருக்குது. எவ்வளோ நாளுன்னு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறத. நாங்கள் வந்து ஃபண்டாஸ்டிக் மண்டேல ஆஃபர் டிக்கெட் தான் எடுத்திருந்தோம். ஒருத்தவங்களுக்கு வந்து 69 ரியால்ஸ் வந்து ப்ளே பண்ணோம். இதில் வந்து அன்லிமிட்டட் ரைட்ஸ் வந்து இருக்குது. அந்த கார்டு பே பண்ணி பண்ணுற ரைட்ஸ் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது இல்லாத வேற என்ன இருக்குது அப்படின்னா கிட்ஸ் கார்டுன்னு இருக்குங்க. அதுக்கு வந்து 100 ரியால் டாப் அப் பண்ணி நம்ம அந்த இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அடல்ட் கார்டுக்கு வந்து 50 ரியால். ஸோ இது மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து வேலிடிட்டியும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த பேம்ப்ளேட்டில் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நாங்கள் போன ரைடு எல்லாமே வந்து மினிமமே 15 to 20 ரியால் இருந்தது. அப்படி இருக்கப்ப நம்மளுக்கு ஒரு 4 ரைடு போனாலே அந்த அமௌண்ட் வந்து சரியாக போயிடும். அதுவும் இல்லாமல் டாப் அப் பண்ணி நம்மளுக்குலாம் பத்தாது. இந்த குட்டீஸ் வந்து மறுபடியும் போகணும்னு கேட்பாங்க. அதனால சரின்ட்டு தான் இந்த 69 ரியால்க்குரியது வந்து எடுத்துக்கிட்டோம். போன உடனே நம்ம அமௌண்ட் பே பண்ணது ஒரு ரிஸ்பேண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அதை ஸ்கேன் பண்ணது உள்ளார விடுவாங்க. இந்த ஒரு இடத்துக்கு வரணும்னு இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க. நியர்பை 4-5 மாசத்துக்கு மேலே இந்த குட்டீஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாரும் என்ட்ராகவும் 2 குட்டீஸும் செம்மையாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு உள்ளார போயிட்டாங்க. நாங்கள் வரோமா இல்லையான்னு கூட கண்டுக்கல, நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பேர்டோடது அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. கப்பு, அந்த பேர்டோட இது பறவை, இது அந்த டஸ்ட்பின் மாதிரி ஒன்று இருக்குது, அந்த இது சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம உள்ளார போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். வந்து கேம்லாம் இருக்குங்க. இது வந்து அலோடு கிடையாது. அந்த இதில் வந்து வேறு கேம்ஸ் தான் அலோடு. இதுக்கு வேணும்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் உள்ளார விடுவாங்க. இந்த கேம் வந்து விளையாட போகிறோம் நாங்கள். இல்லைம்மா வா. கேம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இவ்வளோ ஹைட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் கீழே இறக்கி மேலே ஏற்றுவாங்க. சூப்பராக த்ரில்லிங்காக இருக்கும்.
வந்து நாங்கள் மாடிக்கு போய் அங்கே இருக்க கேம் வந்து விளையாட போகிறோம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அந்த ஒரு கேமுக்கு மட்டும்தான் 45 மினிட்ஸ் கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணோம். அதனால் இந்த தடவை அந்த தப்பு பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டே அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ரஷ் இருக்குன்னு பார்ப்போம். கட்டையை திறந்த உடனே வந்துட்டோம். 2 மணிக்கு ஓப்பனு, 2:05 உள்ளார என்ட்ரி ஆகிட்டோம் நம்ம. அது ஓன் த ஸ்கை, இதுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்திருக்கோம். வெயிட் செக் பண்ணுங்க, வெயிட் ஓகேனா தான் அனுப்புவாங்க. விசாகன் குட்டி வந்து லாஸ்ட் டைம் இந்த ரைடுக்கு வந்து அலோடு இல்லைன்ட்டாங்க, வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவை ஃபஸ்ட்டே நாங்கள் தான் வந்திருக்கோம். ஓகேவா விசாகன், ஹாப்பியா? போன தடவை நான் மட்டும் தான் போனேன், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தான் விசாகன். ஸோ இந்த தடவை அவனும் வந்தாச்சு. நெக்ஸ்ட் அம்மா வரேன். ஓகே, பயமா இருக்கடா? இதுக்கு மேலே தான் பயங்கரமாக இருக்கும். இல்லை பயம்லாம் இருக்காது, ஓகே தான். இல்லை பயங்கரமாலாம் இல்லை, ஓகே தான், ஃபன்னாக தான் இருக்கும். அப்படியா? பாருடா, பயப்பட மாட்டியா நீ? தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன். அப்போ இப்போ மாமா ஒன்று நவுத்தி விட போகிறாங்க, பார் நீனு. ஆமாம், யா விசாகன். விசாகன் பயப்படக்கூடாது, பிரேவாக இருக்கணும். ஓகே, கையில் எடுத்து தம்ஸ் அப்லாம் சொல்ல தேவையில்ல, பார்த்து பத்திரமா போ. பாய் செல்லம். விசாகன் குட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துல வருவாங்க. இது ஆக்சுவலாக நல்ல பெரிய ரைடு, இங்கேயும் வரும் கீழேயும் வரும். இது விசாகன் வந்து செகண்ட் டைம் வந்து போகிறான். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அங்கேருந்து வீடியோ எடுத்து இப்போ ரெண்டாவது தடவை போகிறப்ப இங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கேனா உங்களுக்கு ஃபுல்லாக இங்கே கவர் வந்து பண்ணலாம் இல்லையா, அதுக்காக. ஆனால் செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. நான் வந்து இப்போ தான் போயிட்டு வந்தேன்னா சூப்பராக இருக்கும். இது ரைடு வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குமா. அவ்வளோ ரஷ்ஷு போன தடவை 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. விசாகன் வந்துட்டா. ஆனால் கொஞ்சம் பயங்கரமாகவே இருந்துச்சு. நான் பண்ணுறப்ப அவன்னு கத்திக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் அந்த பையன் பாருங்களேன், கத்தவே இல்லை. கீழே வருவார் சாரு. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் வந்து குட்டீஸ் வந்து லேண்ட் ஆவாங்க. ஸோ நான் அதனால அங்கே தான் நிற்கிறேன். ஸோ இங்கேனா கொஞ்சம் அவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. போன தடவை ரைட் போனதை பார்க்கவே இல்லை, பாதியோடையே அப்படியே பார்த்தாச்சு. இது பாருங்க, அவங்க பிடிச்சிருவாங்க. பிடிச்சி ஸ்டாப் பண்ணி அந்த ஹூக்கை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அன்லாக் பண்ணி வெளியில் விடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு நம்ம மேலே போய் கொடுத்துடணும். லிஃப்ட் இருக்குது, ஸோ நம்ம லிஃப்ட்லேயே போய்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு. லிஃப்ட் வந்து 3rd ஃப்ளோர் போனோன்னா நம்ம எங்கே வந்து ஏறணுமோ அங்கே வந்து போய் ட்ரெஸ் கொடுத்துடலாம். விசாகன் நில்லுடா, ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்னு. விசாகன் குட்டியோடு இருந்தவங்க அவங்க தான். தேங்க்யூ பிரதர். வா விசாகன் வாங்க. இந்த ஒரு கேம் பார்த்தீங்கன்னா டேஷிங் கார் மாதிரி தான். அந்த ஹைட் இருக்க குட்டீஸ் தான் வந்துட்டு தனியாக வந்து ரைட் பண்ண அலோடு. அப்படி இல்லாத குட்டீஸ் வந்து பேரண்ட்ஸோடு வந்து ரைட் பண்ணலாம். அதனால தான் நான் வந்து பாப்பா வச்சுட்டு இருந்தேன். இந்த ரைடுமே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் தான், நம்ம எத்தனை தடவை வேணாலும் போகலாம். ரஷ் இல்லை அப்படின்னா, அப்படி ரஷ் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி நம்ம வெயிட் பண்ணி லைனில் நின்று போகணும். எல்லாமே வந்து அந்த 69 ரியாலில் வந்து இன்க்ளூட் ஆகாது. இது வந்து டாப் அப் பண்ணி நம்ம ப்ளே பண்ணணும், அந்த மாதிரியான கேமு. ஸோ இதுக்கு தனியாக உங்களுக்கு விளாட்றதுக்கு வேணும்னா டாப் அப் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லேயே வந்து கொடுப்பாங்க, அமௌண்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம பே பண்ணிட்டு கார்டு எடுத்துகிட்டு கார்டில் தான் வந்து ஸ்வைப் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கேம் இருக்குது. நிறைய கேம் வச்சுருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக இருக்குது, அந்த சைடும் இருக்குது. அந்த கலராக லைட் எரியுது பாருங்க, பார்த்தீங்களா? அது எல்லாமே இதுதான், அந்த கேம் இது தான். இந்த இதில் வந்து ஃபுட்டும் இருக்குங்க, நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதில் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, நக்கெட்ஸு, அதுக்கப்புறம் ஹாட் டாகு, இன்னொன்று வந்து பொட்டேட்டோ சிப்ஸு. ஸோ நான் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வந்து நம்மளுக்கு கையில் கட்டியிருக்காங்கல்ல அந்த ரிஸ்பேண்டு, அதை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஃபுட்டு வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ அம்மா வந்து இந்த பயங்கரமான ரைடில் போகிறாங்க. ரைட் போகிறேன்.
இங்கே வந்தவுடனே இந்த ஒரு ரைடு எடுத்துருங்க, நல்ல த்ரில்லிங்காக சூப்பராக இருக்கும். இன்டோரில் இது கொஞ்சம் பெரிய கேமாக நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் போனீங்க அப்படின்னா ரஷ் வந்து நிறைய இருக்குங்க. விசாகன்குட்டி வந்து லாஸ்ட்டாக எடுக்கணும்னு இருந்தது, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்ஷாக இருந்தது. இதில் என்ன ஒரு ட்ராபேக்னா கொண்டை வந்து போடணும்னு இருந்தாங்களா, அதனால கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் தான் இதுவாயிருச்சு. அப்புறம் இன்னொரு மிஸ்டேக் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, லாஸ்ட் டைம் வந்து டாப்பு அதுக்கப்புறம் பேண்ட் அது மாதிரி போட்டிருந்தேன். அந்த டாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் டாப் மாதிரி இருந்தது. இது வந்து கொஞ்சம் லாங் டாப்பு, சைடு ஓப்பனும் இல்லை. அதனால அந்த அளவுக்கு வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ரைட்லாம் போகிறதுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரைட்லாம் போகிறதுக்கு மட்டும் தான் நான் பயப்படுவேன், ஆனால் போனதுக்கு அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். விசாகன்குட்டிலாம் பயப்படவே கிடையாது, அவன் படிக்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணான். இது வந்து பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு ரெண்டுமே இருக்கு. இன்னொரு விட எங்களுக்கான அவுட்டோர் ரைட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது, செம்மையா வேற லெவலில் இருந்தது பெரியவங்களுக்கு எல்லாமே. எங்கள் அம்மா வந்து இப்படி இதோ இங்கேருந்து ஸ்வீன்னு வருவாங்க, அப்புறம் அங்கே போயிடுவாங்க. இந்த அம்மா போயிட்டாங்க பாருங்க, அம்மாவை கீழே போகிறாங்க. இப்போ அம்மா அங்கேருந்து ஸோ இப்போ அம்மாவை பார்ப்போம் எந்த நிலமையில இருக்காங்கன்னு. ஸோ இங்கே தான் இருக்காங்க அம்மா, நம்மளோட அம்மா. விசாகன் மோம்ஸ் லைஃப் ஸ்டைல், விசாகன் மோம்ஸ் லைஃப் ஸ்டைலோட மெயின் கேரக்டர் வந்துட்டாங்க. எங்கள் அம்மாலாம் பயங்கரமான ரைடு போயிட்டு வந்துருக்காங்க பாருங்க. ஆங்க்ரி பேர்ட்ஸ் வேர்ல்டு வந்தால் நீங்கள் வந்து 3rd ஃப்ளோர் போயிட்டு ஒரு ரூப் மாதிரி இருந்தால், இது மாதிரி ரெல்ஸ் மாதிரி இருந்தால் உடனே அங்கே போயிருங்க. 25 kgs மேலே இருந்தால் 130 cm மேலே இருந்தால் வந்துருங்க. ரைடு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்ததுங்க, அப்படி நல்லா என்ஜாய் பண்ணோம், ஓன்னு கத்திக்கிட்டு இருந்தோம். போன தடவை விட இந்த தடவை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரவுண்ட்ஸ் வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் 2 தடவை போயிட்டு வந்துட்டேன், விசாகனும் 2 தடவை போயிட்டு வந்துட்டான். ஒரே ஹாப்பி எங்களுக்கு. போன தடவை தான் வந்து 3/4 மணி நேரம் மேலே வெயிட் பண்ணோன்னு சொன்னேன்ல, அதனால் அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே இங்கே வந்துட்டோம், ரஷ்ஷே கிடையாது. ஸோ நாங்கள் பாட்டிக்கு எத்தனை தடவை வேணாலும் போய்க்கலாம். ஸோ அதனால் போயிட்டு வந்தாச்சு. ஆச்சும் இதுக்குள்ளார ப்ளே பண்ண போயிட்டாங்க. இன்ஃப்ளேட்டாக இருக்குல்ல, இந்த இதுலேயும் வந்து அலௌடு இருக்குது அந்த இதில். ஸோ அதனால் சுற்றி நிறைய ப்ளே வந்து இருக்குது, ஒன்றொன்றுலேயே ஏறி இறங்கி வருவாங்க குட்டீஸ். போன தடவைலாம் போனப்போ அச்சு வந்து அலௌடு இல்லை, ஏன்னா ஹைட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த தடவை வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. இந்த பாருங்க எப்படி ஏறிட்டு இருக்கான்ட்டு விசாகன் சொல்லி கொடுத்துட்ருக்கான். மேலே அது ஏறின்னு ஏறிட்டு இருக்குது அச்சு. குட்டீஸ் வந்து இங்கே ஃபுல்லாக என்கேஜ் ஆகுற மாதிரி நிறையா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் சிட்டி சென்டரில் இருக்க இன்ஃப்ளேட்டை வந்து விளையாண்டுருப்போங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் ப்ளேக்கே வந்து நாங்கள் 30 ரியால் கிட்ட ப்ளே பண்ண ஞாபகம். பட் அதுக்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். குட்டி பாருங்கள், பயமே இல்லாமல் அது பாட்டிக்கு தனியாக ஏறிட்டு இருக்கு. விசாகன் குட்டி வந்து அந்த சைடாக போயிட்டான், இது இங்கே தனியாக இருக்குது. நான் அவளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், ஏன்னா அவள் யாராவது எதாவது சொன்னால் உடனே பயந்துடும், அதுக்காக தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். பார்ப்போம். விசாகனை பார்த்துட்ருக்கு, அது அவங்க அண்ணனை பயமுத்துறதுக்காக உட்காந்துருக்கு போல. வாலு பாப்பா. இந்த ஆங்க்ரி பேர்ட்ஸ் ஆஃபர் வந்து இந்த மந்த் வரைக்கும் இருக்காங்க நான் பார்த்ததில்ல. பட் இதில் வந்து அடிக்கடி இந்த ஆஃபர் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அடுத்து எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். வந்து இங்கே விளையாண்டு முடிச்சுட்டு விசாகன் வந்து இங்கே ப்ளே பண்ணணுன்னு இருக்காங்க இந்த ட்ராம்போலினில். நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் எப்போ வருவாங்கன்ட்டு. இதுக்குள்ளார ப்ளே பண்ணுறதுக்கு வந்து 15 மினிட்ஸ் தான் டைம் வந்து அலௌடா. ஸோ 15 மினிட்ஸ் ஆனதும் வந்துடுவாங்க அவங்க. குட்டி வந்து இப்போ ட்ராம்போலின் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த ட்ராம்போலினுக்கு வந்து க்ரீன் கலரில் ரிஸ்பேண்ட் வந்து வாங்கணுமா. ஸோ இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க. அச்சு கை காமிடா. ஒன்றுத்துக்கும் ஒரு கலர் சொல்கிறாங்கப்பா எல்லாத்துக்கும். இதோ இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்குது ரிசப்ஷன், இங்கே போயிட்டு வாங்கிட்டு வரணும். இந்த இதுக்கு க்ரீன் சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ரெட்டு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு கலர் இருக்குது. ஆரஞ்சு கொடுத்தாங்களா. ரொம்ப சின்ன குழந்தை குட்டீஸ்க்கு வந்து இந்த ட்ராம்போலின்னு, பெரிய பசங்களுக்காக அங்கே இருக்குது. ஸோ அதனால் ஓகே. அச்சு வந்து ரொம்ப பயப்படுவா இந்த ட்ராம்போலினில் ப்ளே பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். ஏன்னா பெரிய பசங்க குதிக்கிறப்போ அவள் வந்து ஃபுல்லாக கீழே தான் இருப்பாள், அவளால் ஏந்திரிக்கவே முடியாது. அதனால் அது வேணான்னு சொல்லும். இது மாதிரி பிரித்து வச்சுருக்கிறது வந்து ஓகே நல்லா இருக்குது, அதனால் விளையாண்டுட்ருக்காங்க மேடம். அது இல்லாமல் நிறைய சைடெல்லாம் இருக்கா. ஸோ ஒரு பக்கமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. பார்த்து பொறுமையாக ஏறணும்.
இந்த மேலே ஏறி சறுக்கணுங்குது அச்சோ, அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. தம்பிடா ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு தம்பிக்கு. பயப்படுதாச்சோ. பொறுமையா பொறுமையா விளையாடாச்சோ. அச்சு இங்கெல்லாம் இருக்குல்ல, இங்கெல்லாம் குதிக்கலாம்ல, இங்கே யாருமே இல்லை. இங்கே வாடா, இங்கே வா சொல்ல, இங்கே விளையாடு வா. தம்பி உன் கூட விளையாடணும்னு இருக்காங்க, அதான் நீ வர்ற இடத்துக்குலாம் வராங்க. கனிமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க மேடம். செவல தாவுடா தாவு. அச்சோ நீயே தவழ்ந்துட்டு இருக்கியா அச்சுக்குட்டியா? பார்த்துடா. ஏ பொறுமையா, நீ குதிக்கிறதெல்லாம் பார்த்தா அம்மாக்கு பயமா இருக்கு. என்ன அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கியா? ஏ லட்டு ஸ்லோ ஸ்லோ, ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி உட்காரு. ஆச்சோ இங்கே பாரு, அம்மா பாரு. சூப்பராக இருக்குடா. அச்சு ஜம்ப் பண்ணுதுடா, ஜம்ப் பண்ணுது. வா. அடுத்தது அச்சுக்குட்டி வந்து இந்த ப்ளே ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. இது வந்து ரொம்ப சின்ன குட்டீஸ்க்காக. ஸோ அதனால் இங்கே வந்து விளாண்டுட்ருக்கா. அங்கே பால்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, அப்புறம் ஸ்லைடு இருக்குது, கொஞ்சம் நம்ம ஃபன்வீலாக்குள்ளார ரைடு விடுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. அச்சு எங்கே இருக்கா? நிறைய பால் இருக்காச்சோ. ஹாப்பியா? விளையாடுங்க. என்ன போகிறீங்க? ஜம்ப் பண்ண போகிறீங்களா? சூப்பர், செம்ம. 1 2 3 கோ. 1 2 3 கோ. வா. நம்ம வெளியில போலாமா? வெளியில போயிட்டு ரைடு போலாம் வா. வந்து நம்ம அவுட்டோர் ப்ளே ஏரியாவுக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம். 4 o'clock மேலே தான் இங்கே அவுட்டோர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களா, ஏன்னா அந்த டைம் வெயிலாக இருக்குல்ல, அதனால் 4 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். வெளியிலையும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ரைடு. போகுது இல்லையா போட்டு, அது எல்லாம் வந்து நம்ம ஃபேமிலியாக வந்து போகலாம், நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். போன தடவை நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக போனோம். இங்கே வந்து அந்த பெரிய ஸ்லிங் ஷாட் இருக்குது, இதில் வேணும்னா நம்ம போகலாம். பட் எனக்கு வந்து ஓகே தான், பட் பயமாக இருக்குது, பேக் பெயின் இருக்கிறதுனால வேண்டாம், எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. போன தடவை அதனால தான் நான் வந்து போகலை. எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்க பாருங்க. போன தடவை இதுக்கு போகிறது கூட அவ்வளோ க்ரௌடு, பட் இப்போ வந்து க்ரௌடே இல்லை. ஆனால் போக பயமாக இருக்குது. போகலாமா வேணுமானாலும் பாருங்கள், சின்ன சின்ன பசங்களாம் போதுங்க, பார்க்க ஆசையாக இருக்குது. பாப்பா விசாகன் வரனான்னு கேட்டு 2 பேரும் வேணால் போகலாம். பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. தலைகீழெல்லாம் பல்ட்டியெல்லாம் போடுறாங்க. இந்த குட்டி பசங்க 3வது தடவை வராங்களாம். ஆத்தாடி எப்படின்னு இருக்கு எனக்கு. பட் பயப்படாமல் தைரியமாக இருக்குதுங்க குட்டீஸ்னாலும். போய் பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்ட்டு. பயப்படக்கூடாது, என்ன அம்மா மாதிரி தைரியமாக இருக்கணும், சரியா? அம்மா இதான் வேர்ல்டுலயே ஆங்கிரி பேர்ட்ஸ்ல கத்தார்ல மோஸ்ட் பாப்புலர் இது ஸ்லிங் ஷாட். அப்படியா? தெரியுமா? எனக்கு தெரியாதுடா, அதான் கேட்குறேன், சும்மா அடிச்சு விடாத. இந்த இடத்த விட பெருசா இருக்கு, பெருசா. இந்த ஆங்கிரி பேர்ட்ஸ்ல எல்லாம் ஸ்லிங் ஷாட் இப்படி பண்ணி விடுவாங்கல்ல, அதே மாதிரி ரியல் லைஃப் ஆங்கிரி பேர்ட்ஸை தவிர ஹியூமன்ஸ் 2 ஹியூமன் வைக்கிறாங்க. வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக யார் யாரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு, சர்ஜரி, பிபி வந்து ஹை அண்ட் லோவாக இருக்கவங்க, அந்த மாதிரி நிறைய வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்லிங் ஷாட் எடுக்க வந்து அலோடு இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் பயமாக தாங்க இருக்குது, செம்ம பயமாக இருக்குது. பண்ணலாம், பயப்படக்கூடாதுடா, பயப்படவே கூடாது.
அப்பாடி டேய் எவ்வளோ ஹைட்டுக்கு பார்த்தியா, சான்ஸே இல்லை. செகண்ட் போவோமா இல்லை அப்படியே திருப்பி ஓடிடுவோமாடா? இந்த ஒரு ரைடு பார்த்திங்கன்னா போகணும்னு ஆசை இருந்தாலும் சரியான பயமாக தான் இருந்துச்சு. அங்கே போய் உட்கார வரைக்கும் போவோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்து பேசிகிட்டு இருந்தோம். சரி போய் தான் பார்ப்போம். ஆனால் ரொம்ப ஆசையாக தான் இருந்துச்சு. இவ்வளோ ஹைட்டுக்கு நான் இது வரைக்கும் ரைடு வந்து போனதே கிடையாது, அதுவும் அவுட்டோரில். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. நான் முன்னாடி ரைட் போனேன். எல்லாருக்கிட்டையும் எப்படி இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள்ட்டே கேட்டுட்டு இருந்தேன். எல்லாருமே செம்மையாக வேறு லெவலில் இருந்தது, மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சுங்க. எடுத்த உடனே பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஹைட்டு. எனக்கு அந்த ஹைட்டு கூட பெருசாக தெரியல. ஆனால் வந்துட்டு அந்த தலைகீழ தூக்கி போடுறப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் கீழே வர்றப்போ மட்டும் கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி ரைட் போனவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து தலைகீழ போடுறப்ப பார்த்துடாதீங்க பயமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க. ஸோ நான் அதையே ஃபாலோ பண்ணேன். ஸோ அதனால் தலைகீழ வர்றப்போ மட்டும் நல்லா கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டேன். ஆனால் விசாகன் குட்டி வந்து அப்போ கூட கண்ணை மூடவே இல்லை. அவன்கிட்டே வேற சொல்லிட்டு இருந்தேன், டேய் பாதிலே நிறுத்துவாங்கடா, நிறுத்த சொல்லுடான்னு சொல்லிட்டு அம்மா அமைதியாக வாமா அப்படின்னா. ஆனால் அந்த போய் நல்ல ஒரு தைரியமாக வந்து இந்த ரைடு எடுத்தான்னு தான் சொல்லுவோம். அவ்வளோ என்ஜாய் பண்ணான். வீட்டுக்கு வந்து கூட அம்மா இந்த ஸ்லிங் ஷாட் வேறு லெவலில் இல்லை, ப்ரஷ்ஷு மட்டும் இல்லைன்னா திரும்பியும் கூட இன்னொரு தடவை போயிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். இது முடித்த உடனே எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் திரும்பியும் பார்த்தீங்கன்னா 1 hour கிட்ட வெயிட் பண்ணும் போல், அந்தளவுக்கு ரஷ்ஷு. சரி ஓகேன்ட்டு தான் நாங்கள் ஒரு தடவையோடு முடிச்சிட்டோம். நீங்கள் ஆங்கிரி பேர்ட்ஸ் வேர்ல்டு போகிறீங்கன்னா மறக்காமல் இந்த ரைடு எடுங்க. சூப்பராக இருந்ததுங்க. நிஜமாலுமே அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இந்த ஒரு ஸ்லிங் ஷாட் ரைட் மட்டுமே நம்மளுக்கு வந்து எப்படியும் ஒரு 70 ரியாலுக்கு மேலே தாங்க வரும். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஒர்த்தாக தான் இருந்துச்சு. இது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு வந்து 69 ரியாலுக்கு ஓகே தான். அதோட கத்தார் வியூ அங்கேருந்து பார்க்குறப்போ செம்மையாக இருந்ததுங்க. அப்படி ஒரு க்ரீனரிஸாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். இந்த ஒரு ரைடில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா, நான் வந்து அந்த அன்னைக்கு ஃப்ரீ ஹேர் விட்டுருந்தேன். அவங்க வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுருந்தா நீங்கள் என்ஜாயே பண்ண முடியாது. ஏன்னா மூஞ்சில் ஃபுல்லாக முடி வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்க வந்து அலோவ் பண்ணலை. ஸோ முடியை வந்து டைப் பண்ணால் தான் அலோவ் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வாட்சஸ்ஸு அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டு தான் இந்த ரைடே வந்து எடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்கிட்ட எதுவும் பேண்ட் இல்லைன்னு அவங்களே ஒரு ரப்பர் பேண்ட் வச்சுருந்தாங்க. சரி ஓகேன்னு டைப் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ரைடு எடுக்கிறீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ரைடுக்கு போகணுன்னா கண்டிப்பாக வந்து பேராக தான் போகணும். தனியாக நீங்கள் போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக 2 பேர் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. நாங்கள் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணியிருந்தோம்னா, அவுட்டோர் வந்து 4 o'clock ஓப்பன் பண்ணுவாங்கன்னு ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 5:30 போல் தான் வந்திருந்தோம். அதனால தான் இன்னும் கொஞ்சம் ரஷ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரைடுக்கு தான் போகிறோம். நம்ம தண்ணி வந்து ஸ்பிளாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே ஃபுல்லாக போட்டிங் எல்லாமே இருக்குது. சரி அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அடுத்தது நாங்கள் ஃபேமிலியாக இந்த ரைடு வந்தாச்சு. நானும் விசாக்கு கூட இங்கே இருக்கோம். ஆமாம், அச்சோ அவங்க அப்பாவும் அந்த சைடு இருக்காங்க. ஒரு குகை மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம தண்ணியில் போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட் டைமே போயிருந்தோம்ல, அப்பயுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாப்பா வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணா. அவளுக்கு இந்த போட்டிங்லாம் போகிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிரி பேர்ட் கத்துறதெல்லாம் கீச்சுன்ட்டு அது ஒரு பக்கம் கத்திட்டு இருந்தது. அது மேலே வந்து நம்ம லைட் அடிக்கிற மாதிரி ஒரு டார்ச் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு நம்ம லைட் அடிக்கலாம். தண்ணி வரும். இந்த ஃபவுண்டைன் கிட்ட தான் ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. ஒர்க் ஆகுது பாரு. சுத்துங்க. ஏ நல்லா இருக்கா? சுத்தச்சோ அச்சு இங்க பாரு. நைனா பாரு. நைனா எவ்வளவு ஹைட் வருதுன்னு. வாவ், முடிஞ்சு ரைடு. அடுத்து வேற எந்த ரைடுக்கு போலாம் விசாகன்? இதுக்கு போலாமாடா? இந்த இதுல இருக்க இதுக்கு போலாமா? இங்க பாரு பேர்டு எல்லாம் குட்டி வச்சிருக்கு. குட்டி பேர்டு. இங்கே வந்து குட்டீஸ் வந்து நடந்து போகிற மாதிரி ஒரு இது இருக்குது. விசாகன் குட்டி ஹைட்டுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பாப்பா வந்து நடந்துட்டு பாருங்க. இந்த இடம்லாம் ஓப்பன் ஆன மாதிரியே தெரியல. இந்த பெரிய ஹைட்ல இருந்து போகிறாங்க. பொறுமையாக ஏறு. இது வந்து எல்லாம் புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. போன தடவை இதெல்லாம் இல்லைங்க, ஃபுல்லாக க்ளோஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்போ ரெனோவேஷன் போயிட்டு இருந்ததோ என்னவோ தெரியல. இப்போ தான் பார்க்குறேன் அச்சுக்குட்டி வந்து தனியாக அலோடு இல்லையா. ஸோ நானும் சேர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு பெரியவங்களுக்கு மேலே இருந்து வந்து கீழே இறங்குற மாதிரியும் இருக்குது. பெரிய நண்டு நீ தான் ஏறுறனா சேர்ந்து என்னையும் ஏற விட்டுடியடி. முடியல, பார்த்து பொறுமையாக ஏறு.
இன்னும் அந்த சைடு எல்லாம் இருக்குது, பார்த்து பொறுமையாக போ. அச்சு பயமாக இருக்கா? அச்சுக்கு பயமாக இருக்கா? பயமா இல்லையா? பயமா இல்லையா? அதுக்குள்ளே இருந்தா ஐயோ என்னடா இப்படிலாம் இருக்கு. சரி பரவாயில்ல, ஏறு, என்ன பண்ணுறது, உன் கூட வந்தாச்சு. பார்த்தாச்சோ, அம்மா பின்னாடியே வர, என்ன பயப்படாதீங்க பாப்பா, பொறுமையாக போங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தது எதுக்கு தெரியுமாச்சோ? அங்கே தெரிஞ்சு பாரு, அந்த ஓட்டுக்குள்ளார் போகிறதுக்கு தான் ஸ்லைடு. ஓகே சரி, கையை பிடிக்கல, நீனே போ பார்ப்போம். அப்புறம் என்ன கூப்பிடுற? வா, என்ன ஒரு மரியாதை, ஏ வா. இங்கேருந்து கீழே பாருச்சு, இப்படி இருக்கு இல்லை, ஹைட்டாக இருக்கு. வா, நான் போகக்கூடாது, அவங்க சொல்கிறாங்க நீ போ ஃபஸ்ட்டு. ஆமாம் இல்லை, நீ போ முதல்ல, பயப்படக்கூடாது சரியா? அதுக்குள்ளார தான் போ. லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ, பாய், லவ் யூ அச்சு. பொறுமையா பொறுமையா, கீழே அப்பா இருக்காரு, பயப்படாத. ஸோ அம்மா வரேன். கீழே வந்து ஸ்டெப்ஸ் இருக்கா, ஸோ ஸ்டெப்ஸில் வந்து நம்ம வந்துக்கலாம். நான் கூட இது ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும்னு நினச்சேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்லைடு, இதில் அச்சு வந்துட்டு இருக்கா, நான் இங்கே இருக்கேன், அவங்க அப்பா கீழே இருக்காரு. மேலே இருந்து ஸ்லைட் பண்ணி வர்றது, அப்புறம் நடந்து வர்றது, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் இது முடிக்கிறதுக்கே ரொம்ப ஒரு 10 மினிட்ஸ் மேலே ஆகிடுமாங்க. அதோட மேலே வெயிட்டிங்கும் ஒரு 10 பேர்கிட்ட இருக்காங்க. சரிப்பட்டு வராது, 1 ஹவருக்கு மேலே ஆகிடும். அதனால தான் சரி ஓகே அப்படின்ட்டு போகல. இது பாருங்க, அங்கே ஒரு குட்டி பாப்பா வர பாருங்க. அந்த மாதிரி ஓப்பனில் நம்ம வந்து இது ஸ்லைட் பண்ணலாம். இந்த ஒரு ரைடு பாருங்க, பயங்கரமாக இருக்குது. அதுவும் தலைகீழெல்லாம் கமுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அது போகலான்னு தான் யோசித்தேன். அதுக்கப்புறம் சரி வேண்டாம், அடுத்த தடவை பார்த்துப்போம் அப்படின்ட்டு தான் விட்டாச்சு. இந்த ரைடு இப்போ தாங்க போயிட்டு வந்தோம், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது அந்த ரைடு. இன்டோரை விட அவுட்டோருக்கு தான் வந்து பெரியவங்களுக்கான ரைடு வந்து நிறையா இருக்குது. விசாகன்குடி வந்து இந்த ப்ளே வந்து போயிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக வீக் டே தான் நாங்கள் போயிருந்தோம். போன தடவை அப்படி தான், வீக் டே தானே, அந்தளவுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அவ்வளோ ரஷ் இருந்தது. அதை கம்பேர் பண்ணுறப்போ இந்த தடவை அதே அளவுக்கு ரஷ் இருந்தது. ஆங்க்ரி பேர்ட்ஸ் வேர்ல்டுக்குள்ளார ஆங்க்ரி பேர்ட் இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்க்ரி பேர்ட் வந்து ஸ்டேஜ் ஷோ வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்ல சூப்பராக ஹிட்டான சாங்ஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. சுற்றி ஸ்டேஜ் கிட்டே எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே நல்ல ஒரு வைபாக இருந்துச்சு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.